எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மிஷின் வந்து பெட் சீலர் மிஷின். இந்த மிஷினோட சீலரிங் யூனிட்ட வந்து நாம என்ன பண்ணிக்கிறோம், வுட் பேலட்ல வந்து பேக் பண்ணிக்கிறோம். அதே மாரி உங்களுக்கு வந்து இதோட கண்ட்ரோல் யூனிட் வந்து உங்களுக்கு இன்னொரு பாக்ஸ் இப்ப பாருங்க, இந்த பாக்ஸ்ல வந்து கண்ட்ரோல் யூனிட்ட வந்து நாம பேக் பண்ணிக்கிறோம். ஸோ இது 2மே நாம இன்ஸ்டாலேஷன் வீடியோவ இப்ப பார்க்கலாம். இது 2 எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பாக்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ண அப்புறமா, உங்களுக்கு மிஷின் சீலிங் யூனிட் செப்பரேட்டாவும், கண்ட்ரோல் யூனிட் செப்பரேட்டாவும் இந்த மாரி வச்சுடுவோம், டேபிள் மேல. அப்புறமா சீலிங் யூனிட்ல இருந்து ஒயர் வந்திருக்கும். இப்ப பாருங்க, இந்த ஒயர வந்து நாம கண்ட்ரோல் யூனிட் கனெக்ட் பண்ணணும். இப்போ ரிமூவ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரூவ 2 பக்கமும். ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்ட அப்புறமா, உங்களுக்கு அங்க சாக்கெட் இருக்கும். அந்த சாக்கெட்ல பிளக் பண்ற மாரி வரும். நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்க சாக்கெட் இருக்கு பாருங்க. அந்த சாக்கெட்ல நம்ம பிளக் பண்ற மாரி வரும். பாருங்க இதுல வந்து 2 ஒயர் வந்து பிளாக் ஒயரு. அதே மாரி 2 ஒயர் எல்லோ ஒயர். இப்போ நம்ம சாக்கெட்ல பார்க்குற மாரி பாருங்க, ரைட் சைடுல 2 ஒயர் வந்து எல்லோ ஒயர். இப்ப நம்ம எல்லோ ஒயர் கனெக்ஷன் குடுத்துக்கிறோம். பாருங்க, ரைட் சைடுல 2 வந்து எல்லோ ஒயரு. அதே மாரி லெஃப்ட் சைடு சாக்கெட்ல 2 ஒயர் பிளாக் ஒயர். இப்போ நம்ம எல்லோ ஒயர் வந்து கனெக்ஷன் குடுத்தாச்சு. இப்போ நம்ம பிளாக் குடுக்க போறோம். பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க. பிளாக் கனெக்ஷன் குடுத்துருங்க பாருங்க. மேலயும் பிளாக் இருக்குது, கீழயும் பிளாக் இருக்குது. அதே மாரி செகண்ட் இதுல வந்து மேலயும் பிளாக் இருக்குது, கீழயும் பிளாக் இருக்குது. அதே மாரி ரைட் சைடுல எல்லோ அண்ட் கீழ எல்லோ. ஸோ இப்படி. ஏன் அத அப்படி குடுத்துக்கிறோம்னா, உங்களுக்கு நீங்க மாத்தி போட்டீங்கன்னா, சுவிட்ச் கனெக்ஷன், சீலிங் கனெக்ஷன் மாறிடும். அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் வீக் ஆயி பிசி போர்ட் போலாம். அந்த மாரி பண்ணலாம். அதனால உங்களுக்கு அந்த கலர்லயே நாங்க காம்பினேஷன் குடுத்துக்கிறோம். இதெல்லாம் முடிச்ச அப்புறமா, இந்த கேப்ப போட்டுருங்க. இந்த கேப்ப 2 பக்கமும் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ இது மேல யாரும் கை வைக்க மாட்டாங்க. அது மேல எதுவும் கை போகாதனால தான் உங்களுக்கு சேஃப்டி பர்ப்போஸ்க்கு அத நாங்க குடுத்துக்கிறது. ஸோ இத நீங்க போட்டு நல்லா டைட் வச்சுடுங்க. டைட் வச்சுட்டு அப்புறமா நீங்க மெஷின் ஆன் பண்ணலாம். மெஷின் ஆன் பண்ணிட்டு, இப்ப நம்ம செக் பண்ணலாம். எப்படி வொர்க் ஆகுதுன்னு, இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். ஒயர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. இப்ப ஆன் பண்ண உடனே, இப்போ வொர்க்கிங் பார்க்கலாம் பாருங்க. ஸோ இந்த மாரி கவர் எடுத்துக்கணும். கவர் எடுத்து ஜஸ்ட் இந்த ஹேண்டில மேல தூக்கிட்டு, நீங்க இன்சர்ட் பண்ணிட்டு பிரஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, இது பண்றாங்க பாருங்க. கவர் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த லிவருக்கு அந்த லாஸ்ட் லிவர வந்து பிரஸ் பண்ண உடனே இங்க பஸ் சவுண்ட் வரும். அந்த பஸ் சவுண்ட் எண்ட் ஆயி ஒரு 3 செகண்ட் அப்புறமா நீங்க லிவர் எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ லிவர் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா சீல் ஆயிட்டு இருக்கும். இப்ப பாருங்க. ஸோ இப்ப லிவர் எடுத்தாச்சு. இப்ப பாருங்க சீல் ஆயிருக்கு. ஸோ இது பெட்டுக்கு யூஸ் பண்ற கவர் சீல் பண்றாங்க இதுல. பாருங்க சீலிங் ஆயிக்குது பாருங்க. ஸோ பெட்டும் போட்டு பண்ணலாம், பில்லோவும் போட்டு பண்ணலாம் இதுல. இப்போ இன்னொரு கவர்லயும் பார்க்கலாம் பாருங்க. ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு பாருங்க. அவங்க அந்த அந்த லிவர தூக்கிட்டு, அந்த கவர வச்சு உள்ள சீல் பண்ற மாரி வரும். பாருங்க லிவர் எடுப்பாங்க. ஸோ இப்ப லிவர் எடுத்தாச்சு. லிவர் எடுத்துட்டு ஆல்ரெடி இங்க செட் பண்ணிக்கிறாங்க சீலிங் டெம்பரேச்சரு. ஸோ வச்சுட்டு, இப்போ அத பிரஸ் பண்ண உடனே பஸர் சவுண்ட் வரும். பஸர் சவுண்ட் வந்து ஒரு 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணி அப்புறமா எடுத்தா சீல் ஆயிட்டுருக்கும். ஸோ இந்த டேபிள் வந்து பெட் பர்ப்போஸ்க்கு தான் போட்டுருக்கிறது. பட் அவங்க பெட் தான் ஆல்ரெடி இது போடாம ஜஸ்ட் டெமோ பர்ப்போஸ்க்கு வேண்டி கவர் எடுத்துக்கிறாங்க. ஸோ பாருங்க இதுல. இப்ப சீலிங் ஏறிட்டுருக்கும். பஸர் சவுண்ட் இப்போ நின்னுச்சு. நின்ன அப்புறமா ஒரு 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணி எடுக்கிற மாரி இருக்கும். பாருங்க. ஆயிப்போச்சு. இப்ப அந்த லிவர் எடுத்துட்டு, ஸோ கவர் எடுத்துருவாங்க. ஸோ பின்னால பாருங்க பெட்டுங்கலாம் தெரியுது பாருங்க. இப்ப நாங்க போன அன்னைக்கு வந்து பெட் அவங்களுதெல்லாம் இது இருந்தா அவங்க பெட் வீடியோ எடுக்க முடியாம போச்சு.